ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததற்கு பிரதமர் மோடி வரவேற்பு. நமது ஜனநாயகத்தை இன்னும் துடிப்பாகவும் பங்கேற்புடனும் மாற்றுவதற்கு முக்கியமான நடவடிக்கை என எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடி அற்புதமான தலைவர் என்றும் அவரை அடுத்த வாரம் அமெரிக்காவில் சந்திக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியர்கள் மிகவும் கூர்மையானவர்கள் என்றும் புகழாரம். குரூப் 4 தேர்விற்கான பணியிடங்களை அதிகரிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். 20,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டிய சூழலில் நடப்பாண்டில் 6,244 காலி பணியிடங்களுக்கு மட்டுமே தேர்வு நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி மலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. திருப்பதி கோயில் லட்டு பிரசாதம் தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை ஜெகன்மோகன் அரசு பயன்படுத்தியதாக பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தீவிரவாதி என்று விமர்சித்து மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு மீது கர்நாடகாவில் வழக்கு பதிவு. கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தகவல். வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் பகுதிகளுக்கு கூடுதல் தண்ணீர் திறப்பு. கூடுதல் நீர் வெளியேற்றத்தை அடுத்து கரையோரம் வசிப்பவர்களுக்கு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை. வேலூர் பழைய அரசு மருத்துவமனையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஏவா வேலு. கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்படும் கம்பியின் பெயர் என்ன, எந்த கம்பெனியில் வாங்கப்படுகிறது என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய அமைச்சர். என்ன ஒன்று இப்போ நீ வேற அங்கேருந்து இருந்து வர உன் குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லா ரிப்போர்ட் வச்சு இல்லை இருக்குது. ஆமாம் எங்கே வாங்குறாங்க என்ன ஸ்டீல் போட்டு ராஜஸ்தானில் 20 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது பெண் குழந்தை 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்பு. குழந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மீட்பு குழுவினர் தகவல். விருதுநகர் மாவட்டம் குகன்பாறையில் லட்சுமி பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் பலத்த தீக்காயத்துடன் மீட்பு. மேலும் பலர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல். மீட்பு பணிகளில் தீயணைப்புத்துறை தீவிரம். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்தபோது திரிணாமுல் எம்பிக்கள் மாவட்ட ஆட்சியர் பயணித்த படகு கவிழ்ந்தது. லைஃப் ஜாக்கெட் அணியாமல் பயணித்தவர்களை பத்திரமாக மீட்ட கிராம மக்கள். கிர்கான் சௌபாத்தி பகுதியில் தூய்மை இந்தியா திட்டப் பணியில் பங்கேற்று டிராக்டர் ஓட்டிய மகாராஷ்டிர முதலமைச்சர். குப்பை சேகரிக்கும் இயந்திரம் பொருத்தப்பட்ட டிராக்டரில் சென்று கிர்கான் சௌபாத்தி கடற்கரையை சுத்தப்படுத்தினார். டெல்லி முதலமைச்சராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் அதிஷி மர்லினா. துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். டெல்லி சாந்திவன் பகுதியில் ஏற்பட்ட கார் விபத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஓட்டுநர் தனது மொபைலில் பாடிக்கொண்டிருந்த பாடலை மாற்ற முயன்றபோது கார் சாலையோர தடுப்பில் மோதி விபத்து. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலின் 25 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. டெல்லி செல்லும் 15க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் பாதிப்பு.
4 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை 0.50% குறைத்ததால் இந்திய பங்கு சந்தைகள் ஏற்று. சென்செக்ஸ் 83,631 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை 25,592 புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகம். சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணை சுத்தியலால் அடித்துக் கொன்று துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வீசிய சம்பவத்தில் ஒருவர் கைது. சூட்கேஸ் இருந்த பகுதிக்கு அருகிலேயே உள்ள வீட்டில் கொலையாளியை கைது செய்த போலீசார். நடிகர் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கங்குவா திரைப்படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆவதாக அறிவிப்பு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கியுள்ள கங்குவா திரைப்படத்திற்கு டிஎஸ்பி எனப்படும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார். வேட்டையன் படத்தில் நடித்துள்ள நடிகர் பகத் பாசலின் கதாபாத்திர அறிமுக வீடியோவை வெளியிட்டுள்ள படக்குழு. அக்டோபர் 10 வெளியாகிறது நடிகர் ரஜினிகாந்தின் 170வது படமான வேட்டையன். நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம் 13 நாட்களில் 413 கோடி ரூபாய் வசூல். பாக்ஸ் ஆபீஸில் வெறித்தனமாக வசூலை குவிப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 20% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜூன் மாதத்திலிருந்து தற்போது வரை உள்ள காலகட்டத்தில் பெய்யும் மழையளவு 281 மில்லிமீட்டராக உள்ள நிலையில் 360 மில்லிமீட்டர் மழை பதிவு.